Hi all. லாஸ்ட் வீடியோவில் இந்த லேஅவுட் எப்படி பண்ணுறது அண்ட் பார்டர் டிசைன்ஸ் மேலே இருக்க டிசைன் ஸ்டார்டர் டிசைன் பார்த்துருந்தோம். ஸோ அதில் நான் 2 வெயின்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்கள் வந்து அம்பர்லாவை மேலே போட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா வெயின்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே எலகண்டான டிசைன். தென் இப்போ வந்து நம்ம இந்த ஃபீட் போர்ஷனில் நான் ஒரு மண்டலாக்காக ஒரு சர்க்கிள் ஃப்ரேம் மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைரெக்டாக சர்க்கிள் போட வரலன்னா நீங்கள் ஏதாவது பாட்டில் கேப் பேங்கிள் நம்மளோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு வேணுன்றதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைனுக்கு அதில் வந்து மார்க் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து ஒரு எலிஃபண்ட் போட போகிறோம். நம்ம டிப்பிக்கலாக போடுற எலிஃபண்ட் இல்லாமல் ஒரு மதுபானி ஸ்டைலில் ஒரு எலிஃபண்ட். ஸோ உங்களுக்கு எந்த எலிஃபண்ட் கம்ஃபர்டபுள் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் ஒரு டியூவல் எலிஃபண்ட் தான். ஒரு எலிஃபண்ட் நல்லா விசிபிளாக இருக்க போது, இன்னொரு எலிஃபண்ட் வந்து இதில் டியூவல் எலிஃபண்ட் நம்ம வரைய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிஃபண்ட் நான் இது ஒரு பேஸ் மாதிரி எடுத்துக்கிறேன். ஏன்னா இது ஒரு சர்க்குலர் ஷேப். ஸோ நான் அதுக்காக லைட்டாக ஒரு பேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை நான் எலிஃபண்ட் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எலிஃபண்ட் இது நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங்கும் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெருசாக ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ எலிஃபண்ட் ட்ரா பண்ண போகிறோம். நான் ரெஃபரன்ஸ் ஸ்கெட்ச் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எலிஃபண்ட் ட்ரா பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு மிடில் லென்த் வரைக்கும் ஓரளவுக்கு லென்த் டிசைட் பண்ணிட்டு அங்கே நம்ம எலிஃபண்ட் ட்ரா பண்ணலாம். யூஸ்வலாக வரையணுமா நான் ஹெட்டு தான் ஆரம்பிக்கிறேன். அதோட இயர்ஸ் இந்த ஹெட்டோடையும் சேர்ந்து வரப்போது நான் இயர்ஸ் இந்த பொசிஷன்லேருந்து கொஞ்சம் கர்வியாக அண்ட் இங்கே டவுன்வர்ட்ஸ் இந்த மாதிரி ஃப்ளவருக்கு போடுற மாதிரி நம்ம இயர்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கிருந்து ட்ரம்புக்கு அந்த தும்பிக்கை வரையறதுக்கு கொஞ்சம் லைட்டாக வெளியே டில் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு 2 மார்க் பண்ணி இங்கேயே நம்ம தும்பிக்கை போர்ஷன் இங்கே வந்து நம்ம தந்தம் வரையறதுக்காக எடுத்துக்க போகிறோம். ஒரு சின்ன கர்வ் இங்கதான் நம்ம தந்தம் வரைய போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா லென்த்தா எடுத்துக்கலாம். இங்கே நான் அந்த தந்தம் அப்படி வெளியே போற மாதிரி பண்ணிட்டு இந்த தும்பிக்கை போர்ஷன் எடுத்து தரேன். தும்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடி வரைஞ்சிக்கலாம். இங்க என்னன்னா இன்னொரு தந்தமும் இங்க விசிபிளா தெரியுற மாதிரி இங்க இந்த மாதிரி அந்த தந்தத்துக்கு பிலோவே வரைஞ்சிக்கிறேன். இங்க இருந்து நம்ம லெக் போர்ஷன் எடுத்து வர போறோம். தும்பிக்கைக்கு கீழே வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைனா வரையாம இந்த மாதிரி கர்வியா எடுத்திருக்கோம். அந்த இதோட லெக் மாதிரி இதோட செகண்ட் லெக். இது எல்லாமே நம்ம ஸ்ட்ரைட் லைன்ஸா யூஸ் பண்ணாம கொஞ்சம் வேவியா யூஸ் பண்ணிருக்கோம். இங்க இருந்து நீங்க பாடி போர்ஷனுக்கு கொஞ்சம் லைன்ஸ் எடுத்துட்டு இங்கே நான் தேர்ட் லெக் வரைகிறேன். இப்போ இந்த ஃப்ளவர் மாதிரி இயர்ஸ் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இங்கே இருந்து நம்மளோட பாடி கொஞ்சம் பெண்ட் பண்ணி எடுத்துட்டு ஃபோர்த் லெக் இங்கே வரப்போகுது. ஸோ அதை கால்குலேட் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் எலிஃபெண்ட்டை ட்ரா பண்ணிட்டோம். இது பெயின். இதோட செகண்ட் எலிஃபெண்ட் இங்கே ஓவர்லாப் பண்ணுற மாதிரி ஃபுல் பாடி நம்ம வரைய போகிறது இல்லை. நான் எப்படி ஃபேஸ் வரைஞ்சிருந்தனோ அது மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸில், ஃபுல் ஃபேஸ் கவர் ஆக போகிறதில்ல. அதனால் நான் இங்கே இந்த ஃபேஸ் லைன், அந்த ஹெட் பொசிஷன், அதுக்கப்புறம் இயர்ஸ் ஆஸ் யூஷுவல் இங்கே எப்படி வரைஞ்சிருந்தோ அதே மாதிரி இது டவுன்வர்ட்ஸாக இயர் சேர்க்க போகுது. இது மேலே கொஞ்சம் ஒரு இயர்ஸை இப்படி ஃப்ளவரியாக எடுத்துக்கலாம். இதோட பாடி பொசிஷன் இந்த இயர்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் வந்து இங்கே நம்ம இப்படியே ஸ்டாப் பண்ணிக்க போகிறோம். சரிங்க, இதோட தும்பிக்கை இங்கேருந்து எடுத்துட்டு வரோம். தும்பிக்கையும் நம்ம சர்க்கிள்குள்ளே செட் பண்ணியிருக்கோம். ஸோ சர்க்கிள்குள்ளே எந்த அளவுக்கு வருமோ அதை எடுத்தால் இனஃப் தான். மாதிரி தும்பிக்கை தூக்கி இருக்க மாதிரி சர்க்கிள்ன்றதுனால நம்ம இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறோம். சர்க்கிள் அப் டு இங்கே வரைக்கும் இருக்கு. இங்கே குட்டி தந்தம் போட்டுருக்கோம். ஒரு தந்தம் மட்டும் தெரியல மாதிரி. பேசிக்கான எலிஃபெண்டோட லேஅவுட் ரெடி பண்ணிட்டோம். இந்த எலிஃபெண்ட்டுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு ட்ரீ மாதிரி வரைய போறோம். இங்கேருந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் இங்கே கீழே கொண்டு வந்துக்கிறேன். இங்கே பிரான்ச்சஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க இந்த மாதிரி ட்ரீஸ் தான் வரையணும் இல்லை, லோட்டஸ் பேட்டர்ன் அந்த மாதிரி கூட வரைஞ்சிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எலிஃபென்ட்ஸ் செப்பரேட்டாக பார்க்கும்போது வரைஞ்சிருக்கோம். ஸோ ஓல்டு வீடியோஸ் நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எலிஃபெண்ட் வரைகிறதுன்றதுலாம் இருக்குது. நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி ட்ரீ பிரான்ச்சஸ் மாதிரி கொஞ்சம் பெருசாகவே போடுங்க. ஸோ நெகட்டிவ் ஃபீலிங்கில் உங்களுக்கு விசிபிளாக தெரியறதுக்காக. இந்த ட்ரீயோட பேஸுக்கு இங்கே கொண்டு வரோம். இதுக்கு லீவ்ஸ் பேட்டர்ன் போட்டுக்கலாம். ஸோ எங்கே உங்களால் இனஃபாக போட முடியுதோ அதில் போடுங்க. இதுவும் ஓவர்லாப் ஆகாமல் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் ஃபீலிங் பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே ஸ்பேசஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. லீவ் பட்டன் போட்டாச்சு. இந்த அவுட்லைன் எல்லாம் ப்ராப்பராக ஸ்கெட்ச் பண்ணிட்டு நம்ம ஃபுல்லாக நெகட்டிவ் ஃபில்லிங் பண்ணிடுவோம். இந்த சர்க்கிளை நான் எடுத்துக்கிறேன். எலிஃபெண்ட்டுக்கு இப்போ ஐஸ் ட்ரா பண்ணிக்கலாம். 2 எலிஃபெண்ட்டுக்கும் நார்மலாக நம்ம ஐப்ரோஸ் போட்டு ஐஸ் வரைகிற மாதிரி இல்லாமல் இந்த இடத்துல இங்கேருந்து ஒரு கர்வ் இந்த மாதிரி நம்ம ஐஸ் ட்ரா பண்ணுற மாதிரி, தென் ஒரு பெரிய ஐபால். நீங்கள் இந்த இடத்துல இன்னொரு பம்பியாக எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரா பண்ணிக்கலாம்.
இதுதான் எலிஃபெண்டோட ஐஸ். சேம் வே இங்கே நான் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கிறேன். டபுள் லைன், ஒரு பெரிய ஐபால், எலிஃபெண்டோட ஐஸ். தென் உங்கள் இயர்ஸ்க்கு இந்த மாதிரி டபுள் லைன் கொடுத்துக்கோங்க. சிங்கிள் லைனில் நம்ம இயர்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, இது இப்படி டச் ஆகுற மாதிரி டபுள் லைன். இங்கேயும் இந்த இடத்துல டபுள் லைன் அண்ட் ஒன் லைன். இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா தி ஸ்ட்ரைட் ட்ரா பண்ண போறோம். அதே மாதிரி இந்த இயர்ஸ்க்கு டபுள் லைன், ஒரு சிங்கிள் லைன், ஸ்ட்ரைப்ஸ். உங்களுக்கு எலிஃபண்ட் எப்படிலாம் டெக்கரேட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். இப்போ நம்ம எப்படி இயர்ஸ்ல பண்ணமோ அந்த மாதிரி இந்த இடத்துல டபுள் லைன், ஒரு சிங்கிள் லைன், ஸ்ட்ரைட் லைன்ஸ் போட்டு போகிறோம். கொஞ்சம் ஸ்பேஸில் அதை ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் அண்ட் உள்ளேயும் அதை கலர் பண்ணிட்டு ஹம்ஸ். இது எல்லாமே இந்த ட்ரங்க் போர்ஷன்ல தான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஹெட் போர்ஷன்ல இது எல்லாமே டீடைலிங்ல தான் வரும். லைன், ஹம்ஸ். இன்னும் அந்த ஹம்ஸ்ல ஒரு டாட்ஸ் வச்சுக்கலாம். இந்த ஐஸ்க்கு நடுவில் மட்டும் தெரியுற மாதிரி ஒரு சின்ன கேப் விட்டுட்டு இந்த மாதிரி ஐஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ஐஸ் வந்து அந்த சைட் பார்க்குற மாதிரி இருக்குன்றதுக்காக இந்த ஒரு பால் விட்டுட்டு மீதி இடத்த ஃபில் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நான் ஒரு டபுள் லைன் கொடுத்துக்கிறேன். இந்த லைன்ஸும் நம்ம டார்க் லைன் பண்ணிக்கிறோம். இந்த எலிஃபெண்டோட ஹெட் போர்ஷன்லையும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். கலர், லைன் அண்ட் ஹம். இங்கேயும் இந்த ட்ரங்க்ல கொடுத்த மாதிரி இந்த எலிஃபெண்டோட அவுட்லைனை நம்ம டார்க் பண்ணிடுவோம். ஸோ விசிபிளாக தெரிய போகுது. ஒரு ரெஃபரன்ஸ்க்காக போட்டது தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எலிஃபெண்ட்டை டபுள் லைன் கொடுத்துக்கலாம் அதோட பாடிக்கு. ஏன்னா நம்ம கலரிங் பண்ண போறோம் அவுட் சைட். பாடியவே இந்த டபுள் லைனை தாண்டி தான் நம்ம கலரிங் பண்ண போறோம். பாடிக்கே ஒரு டபுள் லைன் சேர்ந்து இங்கே. தென் இந்த பாடியிலையும் உங்களுக்கு ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் கொடுத்துக்க போகிறோம். நான் ஒரு பெரிய லைன், சிங்கிள் லைன், அகெயின் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு டபுள் லைன், பெரிய ஹம்ஸ், எலிஃபெண்ட்டை கவர் பண்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணிருக்கேன். நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துக்கலாம். வெளியே அகெயின் ஹம்ஸ், இப்போ எப்படி இங்கே ஹாஃபாக போட்டோம் அந்த மாதிரி இங்கே ஃபுல்லாக ஒரு டாட், ஒரு சர்க்கிள் அண்ட் தென் ஹம்ஸ். இந்த ரெண்டு எலிஃபெண்ட்டுக்கும் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு எலிஃபெண்ட்லேயும் இந்த மாதிரி குட்டி குட்டி டீட்டெயிலிங் பண்ணியிருக்கோம்.
இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா கம்ப்ளீட்டாக கலரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட அவுட்லைனையும் டார்க் பண்ணிட்டு போகிறோம். ஸோ ஆஃப்டர் அந்த ஒர்க்குக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே இருக்கிறது நம்மளோட ட்ரீ. சப்போஸ் நீங்கள் ட்ரீஸ்க்கு வேணாலும் இந்த மாதிரி லைன்ஸ் ஆர் ஷேடிங் ஒர்க், எம்டி ஷேடிங் அண்ட் ஸ்க்ராச்சஸில் கொடுக்குறேன். அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கொடுக்குறேன். ஏன்னா அந்த ட்ரீங்கிறதுனால இந்த மாதிரி ஷேடிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதை சுற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அகெயின் ஒரு சர்க்கிள் அண்ட் ஹம்ஸ் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே ஒரு ஃபில்லர் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ டபுள் லைன் அண்ட் ஹம்ஸ் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்ப லென்த்தியாக போயிட்டு இருக்கிறதுனால நான் கிட்ஸில் இதை கட் ஷார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை பற்றி யூஸ்வலாக டாட்ஸ் வைக்காம எப்படி பண்ணலான்னா ஒரு பெரிய டாட் அது கூட வெயின்ஸ் மாதிரி இப்படி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் இப்படி மூவ் பண்ணிவிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். அகெயின் ஒரு பெரிய டாட் இந்த சைடும் ரிமூவ் பண்ணி ஒரு பெயிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். தென் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா 4 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு டார்க் லைன் அண்ட் டபுள் லைனுக்காக. Four lines, humps, இதே பேட்டர்னை ரெண்டு பக்கமும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபிங்கர்ஸில் ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்கோம். இந்த மார்க்கிங்கையும் நம்ம டார்க் லைன் எடுத்துக்கலாம். டபுள் லைன் உள்ள கலரிங் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஒரு 3 லேயர்ஸ் வர மாதிரி ஸ்குவல் ட்ரா பண்ணி ஹம்ஸ் போட போகிறோம். ஸோ நீங்கள் டியூவல் ஹம்ஸ் ஆர் ட்ரிபிள் ஹம்ஸ் போடலாம். ட்ரிபிள் ஹம்ஸ் போட்டு இதையே நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இது ஒன்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவுட்லுக் காட்டுறேன். இந்த லெக் பேட்டர்ன் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டார்ட்அப்பில் ஒரு எலிஃபண்ட் பார்டர் அண்ட் ஒரு மண்டலா எலிஃபண்ட். ஸோ யூஸ்வல் எலிஃபண்ட் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு எலிஃபண்ட் ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த இடத்துல ஃபில்லர்ஸ் போட்டுப்போம். இங்கே வந்து நம்ம ஃபில்லர்ஸ் ஆர் கிரில்ஸ், இங்கேயும் ஹேங்கிங்ஸ், எலிஃபண்ட்ஸே ஹேங்கிங் மாதிரி எது வேணாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இந்த லெக் பேட்டர்ன் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டார்ட்அப்பில் ஒரு எலிஃபண்ட் பார்டர் அண்ட் ஒரு மண்டலா எலிஃபண்ட். ஸோ யூஸ்வல் எலிஃபண்ட் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு எலிஃபண்ட் ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த இடத்துல ஃபில்லர்ஸ் போட்டுப்போம். இங்கே வந்து நம்ம ஃபில்லர்ஸ் ஆர் கிரில்ஸ், இங்கேயும் ஹேங்கிங்ஸ், எலிஃபண்ட்ஸே ஹேங்கிங் மாதிரி எது வேணாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.